அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. நான் உங்கள் ஹப்ஸா. இது நம்ம யூடியூப் சேனல் ஹப்ஸா இஸ்லாமிக் இன்சைட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் 30 to 40 அத்தியாயத்தில் என்ன சொல்ல வரான்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அல்லாஹ் தாலா தன்னுடைய மலக்குமார்கள் கிட்ட சொல்கிறான், அதாவது என்னை வணங்கக்கூடிய ஒரு பிரதிநிதியை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு, அதாவது மனிதர்களை படைக்க போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சொல்கிறான். அப்போ மலக்குமார்கள்லாம் அல்லாஹ்ட்ட கெஞ்சுறாங்க, முறையிடுறாங்க. யாரெல்லாம் இந்த பூமியில் குழப்பத்தை உண்டாக்கி ரத்தம் சிந்தக்கூடியவர்களை ஏன் அல்லாஹ் படைக்க போகிறான்? நாங்கள் தான் உன்னுடைய திருப்புகளை பாடிக்கொண்டே இருக்கோமே, உன்னுடைய புகழை துதி செய்கிறோமே, உன்னுடைய பரிசுத்தத்தை போற்றியவர்களாக இருக்கோமே, நாங்கள் தான் உன்னை வணங்கக்கூடியவர்களாக இருக்கோமே, அப்புறம் ஏன் அல்லாஹ் நீ இந்த மனிதர்களை படைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்கள்லாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அல்லாஹ் தான் அனைத்தையும் அறியக்கூடியவன். அவன் ஆதம் நபியை படைத்து ஆதம் நபிக்கு அல்லாஹ் சில பெயர்களையும் அதற்குரிய அர்த்தங்களையும், அதாவது அல்லாஹுடைய பெயர்களையும் அதற்குரிய அர்த்தங்களையும் கற்றுக் கொடுக்கணும். அதை கற்றுக் கொடுத்துட்டு மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீங்கன்னா இந்த பெயர்களுக்கான விளக்கத்தையும் இந்த பெயர்களையும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா கேட்குறான். இப்போ மலக்குமார்கள் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் நீ மகா தூய்மையானவன், நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை அன்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு ஞானம் கிடையாது, திண்ணமாக நீயே அறிவுமிக்கவும் ஞானம் நிறைந்தவனுமாக இருக்கா யா ரஹ்மானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதம் நபிக்கு சொல்கிறான், அந்த வானவர்களுக்கு ஆதமே அந்த பெயர்களை நீங்கள் அறிவிங்க அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொன்ன மாதிரி ஆதம் நபியும் மலக்குமார்களுக்கு அந்த பெயர்களையும் அதுக்குரிய அர்த்தங்களையும் சொல்கிறாங்க. அந்த பெயர்களுக்குரிய அர்த்தங்களையும் பெயர்களையும் கேட்டோன்னா மலக்குமார்கள் ரொம்ப மகிழ்ச்சி கொள்கிறாங்க. அல்லாஹுடைய பெருமை இவ்வளோ பெரியதாக இருக்குது, இன்னும் அல்லாஹுடைய சிறப்பை அவங்க அறிகிறாங்க. அதை அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னா, நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பதை அல்லாஹ் மட்டும்தான் நன்கு அறிவான், மேலும் அல்லாஹ் தான் வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கான், இன்னும் மறைத்து கொண்டிருப்பவற்றையும் நன்கு அறியக்கூடியவனாக அல்லாஹ் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வானவர்களுக்கு ஆதம் நபி கூறுறாங்க. மேலும் அல்லாஹ் வானவர்களை நோக்கி நீங்கள் ஆதமுக்கு சிரம் தாழ்த்துங்க, அதாவது சஜிதா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கூறுறான். அப்போ எல்லாமே சஜிதா செய்கிறாங்க, ஒரே ஒரு ஆளை தவிர, அதாவது இப்லீஸை தவிர, அதான் ஷைத்தான். அவன் நான் சிரம் தாழ்த்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆணவன் கொண்டான், நான் தான் அங்கே பெரியவன் அப்படின்னு சொன்னான். முதல்ல மனிதன் எப்போ தவறிழைக்க ஆரம்பிட்டானா, முதல்ல அவன் தவறிழைக்கப்பட்டது ஷைத்தான் தான். அப்போ தான் ஷைத்தான் ஆதம் நபிக்கு சிரம் தாழ்த்த மாட்டேன்னு சொல்லி நிராகரிப்போரில் அவன் ஆகிவிட்டான். அதாவது அல்லாஹ் தாலா இதே போல் தான் ஜின்னினங்களை முதல்ல படைத்தான். எதுக்காகனா தன்னை வணங்கக்கூடிய பிரதிநிதியாக. ஆனால் மனிதர்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, அதே தான் ஜின்களும் செஞ்சிச்சு. ஒருத்தவங்க மேலே அதிகமான பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தி ரத்தம் சிந்தக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ தான் அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட அதோடைய சக்தியை கொடுத்து மலக்குமார்கள் ஜின்களை விரட்டி அடித்தாங்க. ஆனால் அல்லாஹ் மலக்குமார்களையும் ஜின்களை விட அதிகமான அறிவு ஞானம் பெற்றவங்களாக மனிதனை தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். அதே போல் மனிதர்களை அடக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுக்கல, மனிதர்களுக்கு அதிகமான அறிவாற்றலை கொடுத்துருக்கான். அதனால தான் மனிதர்கள் பலவிதமானவற்றை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. மேலும் அல்லாஹ் ஆதம் நபிக்கு சொல்கிறான், நீ உன்னுடைய மனைவி அவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சொர்க்கத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க, நீங்கள் என்ன சாப்பிட வேணாலும் சாப்பிடுங்க, உங்களுக்கு பருகியதை பிடிச்சதை பருகுங்கள் உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்தின் பால் மட்டும் நெருங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படி நீங்கள் நெருங்கினீங்கன்னா நீங்களும் அநீதி இழைத்தவர்களாக ஆகிவிடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சைத்தானோட சூழ்ச்சிக்கு உள்ளாகி தவறு செய்து அந்த உயர்வான சொர்க்கத்திலேருந்து கீழே தூக்கி எறியப்படுறாங்க. மேலும் பூமியில் இருந்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பூமியில் இருக்கும்போது சிலருக்கு பகைவர் ஆவீங்க, பூமியில் உங்களுக்கு தங்குமிடமும் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் சுகம் அனுபவித்தலும் உண்டு. அதாவது எல்லா மனிதர்களுமே ஒரு குறிப்பிட்ட காலம் உலகத்தில் சுகமாக இருப்பாங்க அப்படின்னு. ஆதம் நபி அல்லாஹ்விடமிருந்து சில சொற்களை கற்றுக்கொண்டாங்க. அந்த சொற்களை கொண்டு தான் பாவமன்னிப்பு தேடி அல்லாஹ்விடம் 300 ஆண்டுகள் பாவமன்னிப்பு கோரிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அல்லாஹ் தான் மிக மன்னிக்கக்கூடியவனாகவும் கிருபையுடையவனுமாக இருக்கிறான். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அனைவருமே அதிலிருந்து இறங்கி விடுங்க, என்னிடம் சில வழிகாட்டுதல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது
நிறைய நபிமார்கள் நல்லடியார்கள் மூலமாக அவங்க உலகத்துக்கு வந்து நல்ல செய்திகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் வந்து என்னுடைய வழிகாட்டுதலை வந்து பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு வந்து மறுமையில் எந்த அச்சமும் கிடையாது, அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. மேலும் எவங்க வந்து அல்லாஹுடைய வசனங்களை மறுத்து பொய்ப்பித்து கொண்டிருக்காங்களோ அவங்க தான் நரகவாசிகள், அவங்களுக்கு வந்து நிச்சயமாக நரகத்தில் தான் தங்கி விடுவார்கள்.